பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏன் கர்த்தரையே நம்ம சார்ந்திருக்கணும்? அதுக்குரிய கேள்வி ஏன் அப்படின்னா, பாருங்க, இங்க ஆபிராம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறார். இதனால ஒரு நிறைவான பலனை ஆபிராம் பெற்றுக்கொள்ளுகிறார். பகுதி பகுதியா பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள்ல ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வாதித்தார். ஏன் இப்படிப்பட்ட செயலை ஆண்டவர் பார்வோனுடைய வீட்டுக்கும் பார்வோன் வீட்டாருக்கும் செய்யணும் அப்படின்னா, மேல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 11ஆம் வசனத்திலிருந்து இதோ சாராளும் ஆபிராமும் என்ன செய்வாங்கன்னா, பஞ்சம் வந்தோடனே, அவங்க வாழ்ந்த தேசத்துல பஞ்சம் வந்தோடனே அப்படியே பார்வோனுடைய தேசத்துக்கு வர்றாங்க. அங்க உள்ள வரும்போதே ஆபிராம் சொல்லுவாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால என்னுடைய சகோதரி நீ சொல்லிரு அப்படின்னு சொல்லுவார். இதே தவறுதான். இப்படி சொல்லி உள்ள போகும்போது அங்க பாக்குற எல்லாத்துக்கும் அந்த சாராளை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. இத என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே கொண்டு போய் பார்வோன்ட்ட இந்த செய்தி அப்படியே பரவுது. பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறாங்க சாராள். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் கொண்டு போகப்படுறாங்க. ஆபிராம் ஒண்ணுமே செய்ய முடியல. தன்னுடைய மனைவி பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறதை அறிந்தும் தட்டி கேட்க முடியல, தடுக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கு என்ன செய்யறாரு? பேசாம நிக்கிறாரு. ஆனா அழைத்தவரோ உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆபிராம அழைச்சாரு இல்லையா, நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னார்ல, அவர் என்ன செஞ்சாரு? கைவிடவே இல்லை. என்ன செய்யறாரு? எனக்கு வாசிச்சோம்ல, பார்வோனையும் பார்வோனுடைய வீட்டாரையும் வாதையினால பயங்கரமா வாதித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமான வாதையை கொடுத்து துன்புறுத்திட்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? தன் ஊழியக்காரனுடைய மனைவியாகிய சாராள பார்வோன் தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போக வச்சுட்டார்ல, அந்த காரணத்துக்காக. பாருங்க பிரியமான ஜனமே, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஏன் கர்த்தரையே சார்ந்திருக்கணும் அப்படின்னா, இதுதான் காரணங்க. நம்மளை எங்கேயும் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆபிராமுடைய மனைவிய விட்டு கொடுக்கல. பாருங்க, ஆபிராமால ஒண்ணுமே செய்ய முடியல. சாதாரணமான ஒரு மனுஷன். பார்வோன் மிகப்பெரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு, ராஜா ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்வோனுக்கு எதிர்த்து ஆபிராமால பேசவோ இல்ல போர் செய்யவோ எதையுமே செய்ய முடியாது. ஆனா இந்த இடத்துல யார் போர் செய்யறா தெரியுமா? யார் வாதாடுறா தெரியுமா? யார் யுத்தம் செய்யறா தெரியுமா? வானங்களை பூமி படைத்த தேவன், ஆபிராமுடைய தேவன். இதோ ஆபிராமுக்காக ஆபிராமினுடைய மனைவி சாராளின் நிமித்தம் பார்வோனுடைய சந்ததியை கலக்கிறார். இந்த செய்தி கேட்கிறீங்கல்ல, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட உங்க உறவு சரியா இருக்குமானா, கர்த்தரை நீங்க முழு இதயத்தோட ஏற்றுக்கொண்டு கர்த்தரையே சார்ந்திருப்பீங்க அப்படின்னா, நீங்களும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார், பாதுகாப்பார், அழகாய் நடத்துவார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல பாருங்க, கேரார் அப்படிங்கிற ஊருக்கு போகும்போது அபிமெலேக்கு மூலமா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அங்கேயும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஆபிராமுக்காக போராடி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், மீட்டு கொண்டு வருவார் மனைவிய. எனக்கு பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்ம உளுதயத்தோடு கர்த்தரையே சார்ந்து வந்தோம்னா, நம்மையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். எந்த இடத்துலயும் நம்மளை கைவிடவே மாட்டார். அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரையே சார்ந்து இருக்கும் போது ஆபிராமின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆபிராமுக்கு போராடின யுத்தம் பண்ணின தேவன் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எதுக்கும் கலங்க வேண்டாம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். எந்த தேசத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வர முடியும், நமக்காக வழக்காட முடியும், நமக்காக யுத்தம் பண்ண முடியும். நமக்கோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ ஒரு சேதத்தையும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டாரு. விசுவாசிங்க. செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆபிராமுக்கு துணையாயிருந்து, ஆபிராமோடு கூட இருக்கிற நபருக்கு துணையாயிருந்து, ஆபிராமுக்காக வழக்காடி ஆண்டவர் யுத்தம் பண்ணின என் தேவன், இதோ இன்னைக்கு உம்முடைய பிள்ளைக உண்மை கனம் பண்ண, உண்மையே சார்ந்திருக்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. இது நிமித்தம் எங்களையும் ஆண்டவரே தகப்பனை ஆசீர்வதிங்க, நிறைவான பலனை காண செய்யுங்க. எங்களோடு கூட இருக்கிற நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அபிராமுக்கு செய்த அற்புத அதிசயத்தை எங்க வாழ்க்கையில செய்யுங்கன்னு சொல்லி தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.